நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வஞ்சகம் இல்லாதவங்க கண்டு வச்சா வளன்னு வளருமுண்டு. அதே மாதிரி 4 நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் இருந்ததை ஒடிச்சிட்டு வந்து இதில் ஊண்டுனேங்க. 4 நாள் ஆகுதுதான் பார்த்துக்குங்க. அதுக்குள்ளே வேறு விட்டு பூ பூத்துருச்சு பார்த்துக்குங்க. அப்போ நான் எவ்வளோ ஒரு நல்ல மனசுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானே என்னை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சூப்பராக பூத்துருச்சு, பார்க்க அழகாக இருக்குது. இது பக்கத்து வீட்டில் இருந்ததை ஒடிச்சிட்டு வந்து அப்படியே ஊண்டி வச்சேன். ஆனால் பாருங்க 4 நாளில் வேர் விட்டு தழுத்து அழகாக ஒரு பூ பூத்துருக்கு. நான் சொல்கிறது உண்மை தானே? ஆவங்க வஞ்சகம் இல்லாதவங்க எது வச்சாலும் கடன்னு வளருமுங்க. பெரியவங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க, நெசமாத்தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கா பூச்செடி? நல்லா பூத்துருக்குங்க. நிறைய இலைகளும் புதுசாக விட்டுருக்கு பார்த்துக்கோங்க. எனக்கே சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இந்த இலை செடி கொடிலாம் அழகாக மலர்ந்து அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கணுங்க. என் மயனை ஆஸ்பத்திரிக்கு பார்க்குறதுக்காக கிளம்பிட்டான். போயிட்டு வரேன். போகையிலேயே வீட்டை பூட்டையிலேயே ஞாபகம் வந்துச்சு. இந்த பூச்செடியை 2 நாளைக்கு முன்னாடி வச்சா அதுக்குள்ளே நல்லா பூத்துருச்சையா அப்படின்னு. அதுக்குள்ளே வேறு இறங்கிருச்சு பார்த்துக்கோங்க. என் மனசு போல் எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டுமுங்க. என் மயனுக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கேன். சாப்பாடு கொண்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு வரட்டுமா? லைக் பண்ணுங்கள். பூஜா கூடையை பிடித்தே ஓடுறா அவர்.